ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்ட்ரோ பாக்யலட்சுமி. விருட்ச சாஸ்திரம். இந்த விருட்ச சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மரக்கன்றையாவது நட்டு வச்சு வளர்த்து வரும் பொழுது அவங்க பிறந்த பிறவியின் பயனை அடையிறாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. அதுலேயும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சங்களை நம்ம நட்டு வச்சு வளர்த்து வரும் பொழுது நம்ம வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துட வேண்டாம். அதன் அடிப்படையில் நம்ம தினமும் ஒரு நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விளாமரம். இந்த விளாமரத்தை இவங்க நட்டு வச்சு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வரும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறத எல்லளவும் மாற்றம் இல்லை. அதுலேயும் இந்த விளாமரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை மருத்துவத்தில் பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த விளாம் பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கலாம். சுண்ணாம்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கும் வைட்டமின் ஏ சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கும் இந்த விளாப்பழம் அப்படிங்கிற ஒரு கனியை சாப்பிட்டு வரும்பொழுது இவங்களுக்கு அந்த சத்து குறைபாடு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. அப்போ இயற்கை மருத்துவத்திலையும் சரி, இவங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் சரி, மனதிற்கும் சரி இந்த விளா மரத்தை நட்டு வச்சு வளர்த்து வருவது இவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பலன்களை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சம் விளாமரம். நன்றி, வணக்கம்.